அதான் நேத்து குறைஞ்ச அந்த 1 கிலோ இன்னைக்கு கூடிருச்சு. 75 ஹார் சேலஞ்சில இன்னைக்கு டே 54. நேத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்து ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு எனக்கு லெக் டே. ஆனா இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால ஜிம்ல இருக்க எல்லாருக்கும் இன்னைக்கு லெக் டேவா தான் இருக்கும். அது எப்படி எல்லாருக்கும் சனிக்கிழமையானா லெக் டே வருதுன்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஜிம்முக்கு வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு மேல போய் வெயிட் செக் பண்ணி பார்த்தா நேத்து இருந்ததை விட 1 கிலோ கூடியிருக்கு. பட் இதை பத்தி நான் பெருசா வரி பண்ணிக்க போறது இல்ல. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லா எடுத்த வெயிட்டோட ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான் நான் என்னோட ஃபேட் லாஸை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உள்ள வந்து இன்னைக்கான லெக் டே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜிம்ல இருந்த லெக் ஒர்க் அவுட் போடுற மிஷின் எல்லாம் கொஞ்சம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு லெக்ஸை விட ஆப்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரைன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்குள்ள கூட என்ட்ரா விடாம கேட்லயே பிளாக் பண்ணி என்ன தண்ணி பிடிக்க சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஒர்க்குக்கு வேற லேட்டா வரதுனால 2 குடமா தண்ணியை பிடிச்சிட்டு உள்ள வந்து இன்னைக்கான சமையலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அதையே லஞ்சுக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஏதோ பரவாயில்ல, கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆயிட்டேன். அண்ட் ஆஃபீஸில் இன்னைக்கான ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து உட்காந்தா செம்ம டயர்டாக இருந்தது. அதனால அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மாடிக்கு போய் இன்னைக்கான ஸ்டெப்ஸ் கவுண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வந்து படிக்க வேண்டிய 10 பேஜஸ் படிச்சு முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கான சேலஞ்சையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரண்ட்லி இப்போ நீங்கள் இருக்க லுக்கில் இருந்து ஒரு பெட்டரான லுக்கு சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு பார்க்கலாம்.